ஒருத்தரோட ஜாதகத்தில் மேஷ லக்னத்தில் வந்து ராஜயோகம் இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கணும் சார்? உங்கள் லக்னாதிபதி 9, 10, 11ஆம் இடத்துல அமர்ந்து சின்ன குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, பொருளாதாரம் இல்லாத இடத்துல பிறந்தாலும் சரி, அவங்க படிப்பால் அவங்க முன்னுக்கு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு உழைப்பாலையும் படிப்பாலும் முன்னுக்கு வரக்கூடிய ஒரே செல்வந்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா மேஷம் சரள லக்கணம், ரிஷிபம் ஸ்திர லக்கணம், மிதுனம் உபய லக்கணம். வாழ்க்கையில் இந்த 12 ராசிகளிலுமே மிகவும் சுகமாக இருக்கிற ராசி அப்படின்னா ரிஷிபமும் துலாமும் தான். வாழ்க்கையில் இரவும் பகலும் 2 பக்கமும் இன்பத்தை அனுபவிக்கிற ஒரே லக்கணம் கடக லக்கணம் தான். மந்த புத்தி, மந்த நடைமுறை, கணக்கு வராது, இதெல்லாம் வரும். கடைசி காலம் வரைக்குமே ராஜயோகமாக வாழ்ந்து ராஜயோகமாக மேன்மைக்கு வந்துடுவீங்க. அரசாங்க உத்தியோகம், சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம் அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ராஜயோகம் வாஸ்துலேருந்து ராஜகுரு ரவி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனோட வாழ்க்கையில் அவங்க இருக்கிற சூழ்நிலையில் ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தரோட வாழ்க்கையிலுமே யோகம் அப்படிங்கிறது அவங்க இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் கிடைக்கும். திடீர்னு ஒரு ராஜயோகம் அப்படின்னு அது வந்து எல்லாருக்குமே சாத்தியமா அப்படின்னா இல்லை. ஸோ ஒரு ஜாதகத்தையுமே லக்னம் வாரியா அந்த ஒரு லக்னத்துக்குமே இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் நல்லா இருந்தால் தான் கடைசி வரைக்கும் அவங்க அனுபவிக்க முடியும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு லக்னத்துக்குமே ராஜயோகம் தரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் சார். ஸோ முதல்ல வந்து மேஷ லக்னம். ஸோ ஒருத்தரோட ஜாதகத்தில் மேஷ லக்னத்தில் வந்து ராஜயோகம் இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கணும் சார்? இப்போ இங்கே பார்க்க போகிறது வந்து உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கங்க. மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லக்னத்திலேயே ஆட்சி பெற்றிருக்காரு. மேஷ லக்னத்துக்கு லக்னத்திலேயே செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தால் நீங்கள் உங்கள் சொந்த வீட்டில் பிறப்பீங்க. தன்னுடைய சொந்த வீட்டில் பிறப்பீங்க. அப்பாவுக்கு சொந்த வீடு இருக்கும், அந்த வீட்டில் பிறப்பீங்க. நல்லா செல்வாக்கு இருக்கும், நல்லா மேன்மைக்கு வருவோம். அதே மாதிரி நல்லா கேட்டுங்க, உங்கள் லக்னாதிபதி 9, 10, 11ஆம் இடத்துல அமர்ந்து குரு பார்வை பெற்றிருந்தது அப்படி எப்படின்னா ராஜயோகம். அந்த மாதிரி பிறந்திருக்கவங்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வருவீங்க, மேன்மைக்கு வருவீங்க. வாழ்க்கையில் நல்லா கடைசி காலம் வரைக்கும், பிறந்ததுலேருந்து கடைசி காலம் வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வர்றது யாருன்னா மேஷ லக்னத்துக்கு 9, 10, 11 செவ்வாய் அமர்ந்திருக்கணும், குரு பார்த்துருக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கா, ஜாதகத்தில் இருக்கா பாருங்கள். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேன்மைக்கு வருவீங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த உங்கள் வாழ்க்கையில் மேன்மைக்கு வர்றதா இருந்துச்சு அப்படின்னா செவ்வாய் பகவான் நல்லா அமர்ந்திருக்காரா, அப்போ லக்னாதிபதி முதல்ல நல்லா இருக்காருன்னு ஒவ்வொருத்தரும் நீங்கள் கவனிச்சிங்க. அதுக்கப்புறம் ராசி என்பது நட்சத்திரம். இப்போ மேச ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து அஸ்வினி, பரணி, கிருத்திகை 3 நட்சத்திரம் இருக்கும். அப்போ இந்த 3 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அவங்க வந்து சுபிட்சமாக இருக்குன்னா செவ்வாயும் சந்திரனும் மேச லக்னத்திலே கூடி இருந்தால் உங்களுக்கு பிறக்கக்கூடிய ராஜயோகம். ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஒரு ராஜவீதி, ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸு, இந்த மாதிரி அதிபதியான வீட்டில் தான் இந்த குழந்தைங்க பிறப்பாங்க. அதே மாதிரி செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிட்டாரு, 6, 8, 12 மறைஞ்சிட்டாரு அப்படின்னா யோகம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி கம்மியாக இருக்கிறவங்க வாழ்க்கையில் பொறுமையாக மேன்மைக்கு வருவாங்க. அவ்வளவுதான். இவங்க கிடுக்குன்னு கடவுள் அருளால் மேன்மைக்கு வருவாங்க. கேட்டது கிடைக்கும், நினச்சது கிடைக்கும் உங்களுக்கு. மீதி 3, 6, 8, 12 அப்படி செவ்வாய் மறைஞ்சிட்டாங்க அப்படின்னா பாவகரம் மறைஞ்சாலும் பொறுமையாக அவங்களுக்கு மேன்மை கிடைக்கும். அவ்வளோதான். சீக்கிரமாக மேன்மை கிடைக்காது, சில கஷ்டங்கள் வரும். அதே சனி பகவான் கூடயோ அல்லது ராகு கேது பகவான் கூடிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் சில அடிதடி சண்டைகள், அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிறது, குடும்பத்தில் சண்டை சச்சரவு இதெல்லாம் நடக்கும். இதற்கு சில பரிகாரமும் உண்டு. அவங்க பள்ளிமலை ஆண்டவரை வருஷத்தில் ஒரு முறை போய் அவங்க நட்சத்திரத்தில் கும்பிட்டுட்டு வந்தால் போதும். அல்லது எந்த மாதம் பிறக்கிறீங்களோ அந்த மாதத்தில் மேஷ லக்னத்துக்கு உடையவர் மேஷ லக்னமாக இருந்தாலும் சரி, மேஷ ராசியாக இருந்தாலும் சரி, எந்த மாதத்தில் பிறக்கிறீங்களோ அந்த மாதத்தில் ஒரு முறை பள்ளிமலையில் போய் முருகனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ் பூராமே குறைஞ்சி நல்ல விஷயங்களாக உங்கள் வாழ்க்கையில் மேன்மைக்கு வந்துடுவீங்க. இது பல லட்சம் பேர்த்துக்கு சொல்லி தமிழ்நாட்டில் செஞ்சு கொடுத்து மக்கள் மேன்மை அடைஞ்சிருக்காங்க. அதனால் இதை ஒவ்வொருத்தரும் கவனித்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உறுதியாக பகவானை நம்புங்க, பள்ளி ஆண்டவரை நம்புங்க. பள்ளி ஆண்டவர் உங்களை காப்பாற்றி தருவார்.
ஸோ இப்போ ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறீங்களா, இது வந்து பொருளாதார ரீதியாக மட்டும்தான் இருக்குமா, இல்லை அவங்களுக்கு வந்து இப்போ திருமணமாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு யோகம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா சார்? இது லக்ன பலனுமா? இப்போ நம்ம சொன்னது லக்ன பலன், ராசி பலன். பொருளாதாரத்தில் மேன்மைக்கு வரணும், போக்குவரத்துனா இதுவே போதுமானது. இருந்தாலும் பாக்கியாதிபதினு ஒருத்தர் இருக்கார். லக்னத்துக்கு 4 கூடைய ஒரு சுகஸ்தானாதிபதி, பாக்கியாதிபதி. சுகஸ்தானாதிபதிங்கிறவர் மண்மனைக்கு அதிபதி. மேச லக்னத்துக்கு 4ஆம் இடம் சந்திரன். அவர் மேசத்துலேயே சந்திரன் கடகத்திலே ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி, இல்லை அவர் வந்து மேச ராசியால் லக்னாதிபதி கூடியிருந்தாலும் சரி, அவங்க வந்து பிறந்ததுலேருந்து வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுக்கு, நல்லா படிக்கிறதுக்கு நல்லா மேன்மை உண்டு. அதே மாதிரி லக்னத்துக்கு பாக்கியாதிபதி குரு பகவான், தனுசு லக்னம். அப்படி குரு பகவான் வரக்குள்ள அவர் ஆட்சி பெற்றிருக்கணும், இல்லைன்னா இந்த லக்னாதிபதியை 4ஆம் அதிபதியும் அவர் பார்த்துருக்கணும். பார்த்துருந்தால் அவங்க தொட்ட பொருள் தொடங்கும், வாழ்க்கையில் மேன்மைக்கு வரும், கடைசி காலம் வரைக்கும் கிடுகுன்னு பழைப்பாங்க, கலெக்டராக மாதிரி வந்துடுவாங்க. சாதாரண பிறந்திருந்தால் கூட கலெக்டர் மாதிரி கிடுகுன்னு வந்துடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷனு, ஒரு நல்ல ஒரு ஆற்றல் பொருந்திய கிரகம், பரிசுத்தமான கிரகம் குரு பகவான். அந்த பரிசுத்தத்தினால, கடவுள் கிருபையினால் செவ்வாயையும் சந்திரனையும் குரு பார்த்துருந்தாங்க அப்படின்னா, மேஷ லக்னத்துக்கோ இல்லை மேஷ ராசிக்கோ குரு பார்த்துருந்தாருன்னா அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க, தொட்ட பொருள் தொடங்கும், இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்க. எவ்வளோ ஒரு கீழே இருந்தாலும் வாழ்க்கையில் மேன்மைக்கு வரக்கூடியவங்க இவங்க தான். ஸோ தொடர்ந்து நம்ம ஒரு லக்னத்துக்குமே பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்தது வந்து ரிஷப லக்னம். ஸோ ரிஷப லக்னத்துக்கு ராஜயோகம் அப்படின்னா என்ன மாதிரியான அமைப்பு ஜாதகத்தில் இருக்கணும் சார்? ரிஷப லக்னம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு சுகமான லக்னங்க. காலபுருஷனுக்கு 2வது லக்னம். அந்த லக்னம் அப்படிங்கிறது சுகமாக இருக்கணும். மேசம் சரள லக்னம், ரிஷபம் ஸ்திர லக்னம், மிதுனம் உபய லக்னம். இதில் பார்த்தீங்கன்னா இவர் நிதானமாக இருப்பார். எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருந்து ஒரு தாட்டிக்கு 2 தாட்டி யோசனை பண்ணி தான் செய்வாங்க. வாழ்க்கையில் இந்த 12 ராசிகளிலுமே மிகவும் சுகமாக இருக்கிற ராசி அப்படின்னா ரிஷபமும் துலாமும் தான். ஏன்னா அந்த ரிஷபமும் துலாம் தான் சுக்கிரன் அதிபதி. அதே மாதிரி எல்லா கிரிட்டிக்கல் வேலையும் பண்ணுறவங்களும் இவங்க தான். சுக்கிரனுக்கு உயிரை உற்பத்தி பண்ணக்கூடிய அளவு எல்லாமே தெரியும். உயிரை உற்பத்தி பண்ணக்கூடிய சஞ்சீவி மஞ்சள் தெரிஞ்சவர் இந்த 9 கிரகத்தில் ஒரே கிரகம் சுக்கிர பகவான் மட்டும்தான். அவர் சுகஸ்தானமாக இருப்பார், எல்லா வேலையும் செய்வார், வாழ்க்கையில் பொறுமையாக இருந்து நிதானமாக இருந்தால் முன்னுக்கு வருவார். லக்னத்தில் லா அப்படிங்கிற விஷயம் ரிஷபத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. அந்த லாங்கிற இடத்துலையே சுக்கிரன் ஆட்சி பெற்றிருந்தால் அற்புதமான யோகம். அதே சுக்கிரன் 9, 10, 11ஆம் இடத்தில் அமர்ந்து குருவால் பார்க்கப்பட்டிருந்தது அப்படின்னா அதியோகம். கிடுகிடுன்னு வாழ்க்கையில் கிடுகிடுன்னு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வர்றது, வாழ்க்கையில் கோடீஸ்வரன் ஆகிறது. இது பூரா அந்த 9, 10, 11 ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதி 9 பாக்கியத்தில் போய் உட்காந்துருக்கணும், தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கணும், லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கணும். அப்படி உட்காந்து குருவால் பார்க்கப்பட்டுருச்சுன்னா அவங்க பிறந்ததுலேருந்து அவங்க ஒரு 25 வருஷம் வரத்துக்குள்ளேயே அவங்க அப்பா கோடீஸ்வரன் ஆகிடுவார். இப்படி ஒரு பாக்கியம் இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தரும் ரிஷப லக்னத்திலே ராசி சந்திர பகவான் அமர்ந்திருக்கார் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்தோம் அப்படின்னா காலபுருஷனுக்கு 4ஆம் அதிபதி சந்திர பகவான் ரிஷப ராசிலேயே வந்து உட்கார்றாரு. ரிஷப லக்னமும் ராசியும் ஒன்றானால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். எப்பயுமே ஒரு விஷயம் என்னென்னா, லக்னாதிபதியும் ராசிக்காதிபதியும் 2 பேரும் கூட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் எப்பயுமே வெற்றி, நினச்ச காரியத்தை நிறைவேற்றிடுவாங்க. ஒரு 500 பேர் ஒரு சபையில் இருக்கிறாங்க. அந்த 500 பேர்த்தில் யார் யாருக்கு லக்னம் ராசி லக்னாதிபதி இவங்க 3 பேரும் லக்னம் ராசி இணையிறதுங்கிறது ஒரு பக்கத்தில் ஜெயிப்பு இருந்தாலும் கூட லக்னாதிபதியை கூட இணைஞ்சிருக்கணும். அப்படி இணைஞ்சிருக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அந்த கொடுத்து வச்சுருக்கவங்க கூட குரு பகவான் பார்த்துருக்கணும். பார்த்தா கோடீஸ்வர யோகம். ஸோ இவங்களுக்கு உண்டான வழிபாடுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? இப்போ இவங்க வந்து திருப்பதி ஏழுமலையான வழிபடணும். இந்த ரிஷப லக்னத்துலங்கம்மா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாத்தோட ஒரு விசேஷமான பவர் இருக்குது. சந்திர பகவான் உச்சமடைகிற நட்சத்திரம், அங்கே வந்து ரோகிணி நட்சத்திரம் இருக்கும். ரோகிணி நட்சத்திரம் சந்திர பகவான் உச்சமடைகிறாரு. அவர் வந்து கிருஷ்ண பகவானுடைய நட்சத்திரம். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் தர்மப்படி சம்பாதிச்சு வாழ்க்கையில் மேன்மைக்கு வரவங்க அவங்க தான். அப்போ ரிஷப லக்னம் ரிஷப ராசியாக இருந்து குருவால் பார்க்கப்பட்டிருந்தது அப்படின்னா, அல்லது குரு காலில் ஏதாச்சும் அமர்ந்து இருந்தது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் கோடீஸ்வரனாவது உறுதி. அதே மாதிரி ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிரன் 3, 6, 8, 12 ராகு கேது சனியோட கூடி இருந்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வந்து சேரும். அவங்க எல்லாமே இந்த திருப்பதி கோயிலுக்கு போனாங்க. திருப்பதி கோயிலுக்கு போகணும். அவங்க பிறந்த மாதத்தில் போகணும். பிறந்த மாதத்தில் போய் இறைவனை வழிபட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கஷ்டங்களை குறைந்து வாழ்க்கையில் மேன்மைக்கு வருவாங்க.
அதனால் அதிர்ஷ்டமும் அவங்க ஜாதகத்திலே இருக்குது, கோடீஸ்வர யோகமும் அவங்க ஜாதகத்திலே இருக்குது. வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் அதுக்கு பரிகாரமும் திருப்பதியில் போய் இறைவனை வழிபட்டு வந்தால் பரிகாரம் ஆகிடும். ஓகே, ஸோ தொடர்ந்து ஒரு லக்னத்துக்கும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக வந்து மிதுன லக்னம். மிதுன லக்னத்தில் வந்து ராஜயோகம் இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கணும் சார்? மிதுன லக்னம் வந்துங்கம்மா ரொம்ப இருக்கிறதுலே விசேஷமான லக்னம். என்ன காரணம்னா காலபுருஷனுக்கு 3வது லக்னம். மிதுனத்துக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி வருவாங்க. சரஸ்வதி உலகத்தின் கண், கல்வி. உலகமே நல்லா இருக்கணும்னா அதுக்கு வந்து கல்வி வேணும். கல்வி இல்லாத வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. உலகத்தின் கண், என்னுடைய கணக்கில் வந்து நான் உலகத்தின் கண்னு சாதாரணமாக சொல்லுவேன். எனக்கு தமிழ்நாடு தெரியுது, தமிழ்நாடு ஃபுல்லாகவே எனக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, வாஸ்து செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் கல்வி தான். இந்த கல்வி இல்லைன்னா நான் அவ்வளோ தூரம் நான் வர முடியாது. அப்போ ஒருத்தர் வாழ்க்கையில் முன்னுக்கு வராங்க செய்கிறாங்கன்னா அடிப்படை வந்து கல்வி தான். அந்த கல்விக்கு அதிபதி அப்படிங்கிறவர் சரஸ்வதி தேவியினுடைய வீடு தான் மிதுனம். அந்த மிதுனத்தில் மிருகசீரிடம், திருவாதிரை அப்படின்னு கிரகங்கள் இருக்குங்கம்மா. இந்த திருவாதிரை நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்னு கேட்டிங்கன்னா நடராஜ பகவானுடைய நட்சத்திரம். 27 நட்சத்திரத்தில் 2 நட்சத்திரம் தான் இறைவனுடைய நட்சத்திரமாக வருது. ஒன்று திருவாதிரை, அதுக்கப்புறம் திருவோணம். திருவாதிரை நடராஜ பகவானது, திருவோணம் பெருமாளுடையது. இது நடராஜ பகவானுடையது. உலகத்தின் மையப்புள்ளி தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் பாதத்தின் கீழ் இருக்குது. நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடுறதுனால தான் உலகம் இயங்குது அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. இருதய பாகம் அப்படிங்கிறது நடராஜருடைய பாகமாக சொல்கிறாங்க. அப்படிங்குள்ள ஒருத்தர் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து இறைவனை வழிபடுறது நல்லது. அது எப்போ வழிபடுறது அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. அவங்கவுங்க பிறந்த மாதத்தில் நடராஜ பகவானை போய் ஒரு முறை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியமாக கிடைக்கும். நல்ல குழந்தைங்களுக்கு படிப்பு வரணும், நல்ல மேன்மை வரணும் அப்படின்னா வருஷத்தில் ஒரு முறை எந்த நாளில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ குழந்தைங்க பிறந்திருக்குன்னா அவங்க அந்த நாளையில் போய் நடராஜர் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் படிப்பு வரும், மேன்மை வரும், தட்டுத்தடங்கள் இல்லாத வந்துடலாம், உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். இது பூரா செல்வாக்கையும் நடராஜ பகவானே தருவார். அந்த அளவுக்கு ஒரு சிறப்புமிக்க லக்னம். மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதி புதன் பகவான். லக்னத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறது சிறப்பு. லக்னத்தில் புதன் பகவான் ஆட்சி பெற்றிருக்காங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் படிப்பால், தன் அறிவால், சுய முயற்சியால் முன்னுக்கு வருவாங்க. அந்த மாதிரி முன்னுக்கு வந்து வாழ்க்கையில் மேன்மைக்கு வருவாங்க. அந்த லக்னாதிபதி புதன் பகவான் 9, 10, 11 இடத்தில் அமர்ந்து குருவால் பார்க்கப்பட்டிருந்தது அப்படின்னா அவங்க வந்து பிறந்ததுலேருந்து கடைசி காலம் வரைக்கும் கல்வியில் மேன்மைக்கு வந்து சின்ன குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, பொருளாதாரம் இல்லாத இடத்துல பிறந்தாலும் சரி, அவங்க படிப்பால் அவங்க முன்னுக்கு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு உழைப்பாலையும் படிப்பாலும் முன்னுக்கு வரக்கூடிய ஒரே செல்வந்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா மிதுன லக்னத்துக்காரங்க தான். அதே மாதிரி மிதுன லக்னமாக இருந்து புதன் ஆட்சி பெற்றிருந்து அவர் கூடயே சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருந்தார் கூடயே இருக்கார் அப்படின்னா ராஜயோக ஜாதகம். பிறக்கக்குள்ளேயே நல்ல அறிவாளி. ஒரு அட்வொகேட் வீட்டில் பிறக்கிற ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு பேராசிரியர் வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல இருக்க புதனும் சந்திரனும் சேர்ந்துருந்தால் தான் அந்த மாதிரி நல்ல இடத்துல அந்த குழந்தை பிறக்கும். இதுதான் அடிப்படை அப்படிங்கிறது. சாதாரண வீட்டில் பிறக்காது. அப்போ அந்த யோகமான இடத்துல வீட்டில் பிறக்கிறாங்க, யோகமாக வளர்கிறாங்க, அவங்களும் மேன்மைக்கு வராங்க. அப்படிங்கிறதுக்கு அடிப்படை காரணம் ஜாதகம் தான். சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இங்கே யோக பாவம் இருந்தால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். யோக பாவம் குறையாக இருந்தால் முன்னுக்கு வர முடியாது. இந்த முன்னுக்கு வர முடியல. புதன் பகவான் கூட ராகு பகவான் கூட்டிட்டார், கேது பகவான் கூட்டிட்டார், சனி பகவான் கூட்டிட்டார். புதன் பகவான் அமர்ந்த கால் வந்து ராகு பகவான் காலோ இல்லை கேது பகவான் காலோ சனியினுடைய காலிலேயே உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மந்த புத்தி, மந்த நடைமுறை, கணக்கு வராது, இதெல்லாம் வரும். இந்த மாதிரிலாம் இருக்கும். எங்கள் பையன் எல்லாமே நல்லா இருக்காருங்க, கணக்கு தாங்க வரல அப்படின்னு சில பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் ஜோசியத்தை எடுத்தோன்னு சொல்லிடுவேன். புதனும் சனியும் சேர்ந்துருக்காரா, கணக்கில் ஃபெயில் இருப்பா. ஆமாம், நான் கணக்கு வரல, நான் மதன்னு வருது. ராகு கேது கூடியிருக்காரா, கணக்கு வரல. உங்களுக்கு கணக்கு வராதுங்க, கணக்கு வரலைங்க. இது எல்லாத்துலேயும் நான் பாஸ் பண்ணிட்டேங்க, கணக்கில் மட்டுமே நிதானமாக தாங்க பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் வந்து புதன் வந்து கணக்குக்கு அதிபதி. அவர் கரெக்டாக இருந்தால் தான் கணக்கு வரும், கணக்கு வராது. அந்த கணக்கு வரல, வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வருது. வீட்டு பத்திரம் பாண்டில் பட்டா மாறுதல், இதெல்லாம் சொத்து பத்தில் பிரச்சனை வருதுன்னா இதெல்லாம் புதன் பகவான் காரணம். இதெல்லாம் உங்களுக்கு இருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பிறந்த மாதத்தில் எந்த மாதம் பிறக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ஜாதகம் கணிக்கப்படுது.
அப்போ அந்த பிறந்த மாதத்துலேயே சிதம்பரம் சென்று சிதம்பரம் நடராஜரை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திர நாளில் போகலாம், பிறந்த கிழமைக்கு போகலாம். எந்த மாதத்தில் போனாலும் நீங்கள் பிறந்த மாதத்தில் போகணும், ஒன்று பிறந்த நட்சத்திரத்துக்கு போகணும் அல்லது பிறந்த கிழமைக்கு போகணும். அப்படி போய் நடராஜரை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உறுதி. எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் பனி போல் விலகி பால் போல் பொங்கி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவீங்க. உண்மையாக இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னா உங்கள் கஷ்டம் விலகுனா நடராஜ பகவானை தரிசனம் பண்ணுங்கள், வாழ்க்கையில் முன்னுக்கு வாங்க. அடுத்த வந்து கடக லக்னம். ஸோ கடக லக்னத்துக்காரங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில் ராஜயோகம் கிடைக்கணும் அப்படின்னா அவங்களோட ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்கணும் சார்? இருக்கிறதுல ரொம்ப அழகான லக்கணம், அமைப்பான லக்கணம், வாழ்க்கையில் இரவும் பகலும் 2 பக்கமும் இன்பத்தை அனுபவிக்கிற ஒரே லக்கணம் கடக லக்கணம் தான். ஏன்னா கடக லக்கணம் என்பது சந்திர பகவானை குறிக்கும். சந்திரன் பாருங்கள் பகலில் வரமாட்டார், சூரியன் தான் இருப்பார், அவர் மறைச்சிடுவார் சந்திரனை. அப்போ ராத்திரியில் சந்திரன் வந்தால் குளுமையாக வருவார். வாழ்க்கையில் வளர்ச்சியும் அவர் தான், வீழ்ச்சியும் அவர் தான், சந்திர பகவான் தான். அப்போ கடக ராசியில் லான்னு ஒரு குறி உங்களுக்கு போட்டிருந்தது அப்படின்னா கடக லக்கணம் அப்படின்னு அர்த்தம். அந்த லா என்ற இடத்துல சந்திர பகவான் அமர்ந்திருக்காரு அப்படின்னா அது பெரிய யோகம். அந்த யோகத்தில் பிறந்துட்டிங்க அப்படின்னா கடக லக்கணம் கடக ராசியில் பிறந்தீங்கன்னா நினச்ச காரியத்தை சாதனம் பண்ணி மேன்மைக்கு வந்துடலாம். அந்த கடக ராசியோ அந்த கடக லக்கணத்தையோ குரு எங்கே இருக்கிறாரோ அங்கேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா 5, 7, 9வது பறவை அவரை பார்த்துட்டாங்கன்னா ராஜயோகம், அந்த லக்கணம் ராஜயோகம் பெற்றுடுச்சு. பிறந்ததுலேருந்து கடைசி காலம் வரைக்குமே ராஜயோகமாக வாழ்ந்து ராஜயோகமாக மேன்மைக்கு வந்துடுவீங்க. அரசாங்க உத்தியோகம், சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும். சாதாரண உத்தியோகம் கிடைக்காது, சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும். எந்த தொழிலில் போய் இருந்தீங்கன்னா தொட்டிக்கினாலும் அந்த தொழிலில் முன்னணிக்கு வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு தெளிவாகவும் விரிவாகவும் இந்த ஒரு லக்னமே ஒரு ராசியுமே உங்களுக்கு செய்தி தரும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நல்ல அமைப்பு, நல்ல கல்வியில் படிப்பு, மேன்மைக்கு வர்றது, காலபுருஷனுக்கு 4ஆம் அதிபதியினுடைய வீடு அப்படின்னால வாழ்க்கையில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டு. சொந்த தாய்க்கு சொத்து சுகம் பெருகும், சொந்த தாய் உடல் நல்லாயிருக்கும், தன்னுடைய அம்மா உடல் நல்லாயிருக்கும், அம்மாவுக்கு சொத்து சுகமாக, அம்மாவுடைய பாட்டம் பாட்டி அம்மாவுக்கு சொத்து சுகமாக பெருலாம் சொத்து சுகம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். கடக ராசி கடக லக்கணம் குரு பார்த்துருந்தால் இந்த 3 கிரகமும் இப்படி இருந்துச்சுன்னா இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் நல்லாயிருக்கும். இவர் வந்து லக்னத்துக்கு 9, 10, 11ஆம் இடம், லக்னத்துக்கு 9, 10, 11ஆம் இடத்துல போய் அமர்ந்து குருவால் பார்க்கப்பட்டால் அதியோகம். அதாவது கிடுகிடுன்னு வாழ்க்கையில் உயர்வு வருவாங்க. எந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி. ஒரு 18, 19 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட். அப்போ 18, 19 வயசு நம்ம கூட காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தாங்க, நீ கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க அப்படிம்பாங்க. அதுக்கு காரணம் கடக லக்னத்துக்கு 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல சந்திரபகவான் அமர்ந்து குருவால் பார்க்கப்பட்டிருக்கணும் அல்லது குருவால் கூடப்பட்டிருக்கணும். அப்படி இருந்தால் ராஜயோகம். அடுத்ததாக இந்த கடக லக்கணமோ அல்லது கடக ராசியாக இருந்து லக்னத்துலேயோ இல்லை ராசியிலையோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகுவோ கேதுவோ சனி பகவான் கூடியிருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பொறுமையாக கஷ்டப்பட்டு மேன்மைக்கு வருவாங்க. இப்பேற்பட்டவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா சமயபுரம் மாரியம்மன் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்தலத்தில் போயிட்டு, அதாவது அம்மன் கோயில் ஸ்தலத்தில் போயிட்டு அந்த அவங்க பிறந்த மாதத்தில் நீரில் முழுவி என்ன கிழமையில் பிறக்கிறாங்களோ, ஒரு சித்திரை மாதத்தில் ஒரு குழந்தை பிறகுது, ஒரு மார்கழி பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த மார்கழி மாதத்துலையோ அந்த சித்திரை மாதத்துலையோ அவங்க திங்கக்கிழமையில் பிறக்கிறாங்க, புதன்கிழமை பிறக்கிறாங்கன்னா அன்றைக்கி போய் அந்த கோயிலில் நீரில் முழுவி ஒரு கடல்லையோ அல்லது ஒரு குளமோ ஆறுலையோ முழுவிட்டு அந்த இறைவனை அம்மனை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் இருக்குது, காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் இருக்குது, காசி விசாலாட்சி இருக்குது, சமயபுரம் மாரியம்மன் இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் சிறப்பு பெற்ற சாமிகளாக இருக்குது. அந்த மாதிரி பெண் தெய்வத்தை வழங்கி வந்தோம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கஷ்டங்களை குறைஞ்சி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவீங்க. அடுத்ததான் வந்து சிம்ம லக்னம். ஸோ சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு வந்து ராஜயோகம் கிடைக்கணும் அப்படின்னா அவங்களோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் சார்? இருக்கிறதுலே சிறப்பான லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம். ஏன்னா அது இவ்வளோ சிறப்பு, எல்லா விஷயத்தோட இதுக்கு ஒரு சிறப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பு உண்டு. அதாவது சூரியனுடைய லக்னம். காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி சூரியன். காலபுருஷன் அப்படிங்கிறது உலகத்தினுடைய மொத்தம் 12 கட்டத்தில் காலபுருஷன் வீடு அப்படின்னு சொல்லுவோம் ஜாதகத்தில். அதுக்கு 5ஆம் அதிபதி சூரிய பகவான் வருவார். அந்த 5ஆம் அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கணும். லக்னம் அப்படின்னு சிம்மத்தில் லா மட்டும் போட்டிருக்கணும், லக்னம் போட்டிருப்பாங்க. அதே வீட்டில் சூரியன் ஆட்சி பெற்றிருக்கணும். அப்படி ஆட்சி பெற்றிருந்தாங்க அப்படின்னா அவங்க பிறந்ததுலேருந்து இறுதி காலம் வரைக்கும் சுகமாக இருப்பாங்க. வாழ்க்கை சில கஷ்டங்கள் வந்து போனாலும் தப்பு வராது. ஏன்னா இவங்களால் உலகம் நன்மையாகும். சூரிய பகவானால் உலகம் நன்மை அடைய மாதிரி சிம்ம லக்னத்துக்காரங்க ஒரு வீட்டில் பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து
வீட்டில் இல்லாமல் ஆசாபாசமாக இருப்பாங்க. ஏன்னா சூரியனால் எல்லாத்துக்கும் ஒளியும் போகுது. அப்போ சூரியனால் எல்லா கிரகத்துக்கும் ஒளி போகிற மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி, சொந்த பந்தம் எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி செய்கிறவங்க இந்த சிம்ம லக்னத்துக்காரங்க தான். அப்போ சூரியன் ஆட்சி பெற்றிருந்தாலோ அல்லது உச்சம் பெற்றிருந்தாலோ, சூரியன் 9, 10, 11 அமர்ந்திருந்தாலோ இந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த வைப்ரேஷனால் அவங்க வாழ்க்கையில் மேன்மைக்கு வருவாங்க. அடுத்தது சூரியன் அரசாங்க கிரகம், அவர் தான் தலைமை பீடம். அந்த சூரியனை சூரியன் எங்கே இருந்தாலும் சரி, அவர் குரு பார்த்து இருந்தாங்க அப்படின்னா அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும். சரராசியாக இருந்து பார்த்தால் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையும், சிறராசியாக இருந்து பார்த்தால் உங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் வேலையும், அடுத்ததாக உபயராசியில் இருந்துச்சுன்னா சாதாரண வேலையும் உங்களுக்கு கிடைத்தே தீரும். அப்போ எந்தெந்த இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்காரு, அவர் குரு பார்க்குறாரா அல்லது குரு காலில் அமர்ந்திருக்காரா அப்படின்னு பார்த்து கணக்கெடுத்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். அதே மாதிரி சிம்ம ராசி மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரம் இருக்கும். இந்த மகம், பூரம், உத்திரம், மகம் விநாயகருடைய நட்சத்திரம், பூரம் ஆண்டாள் நட்சத்திரம், உத்திரம் சூரிய பகவான் நட்சத்திரம். இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த ராசி நட்சத்திரத்துக்கு அதிபதி தெய்வத்தை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மேன்மைக்கு வந்தலாம். சூரியன் கூட சனி பகவானோ, ராகு பகவானோ, கேது பகவானோ கூடி இருந்தது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் சில சங்கடங்கள், கஷ்டங்கள் பட்டு வாழ்க்கையில் மேன்மைக்கு வருவாங்க. அப்பேற்பட்டவங்க வருஷத்தில் ஒரு முறை அவங்க பிறந்த மாதத்தில், பிறந்த கிழமையில் சூரிய பகவானுடைய சூரியனார் கோயில் போய் இறைவனை வழிபட்டு வர்றது நல்லது. அடுத்தது ஆவுடையார் கோயில்னு இருக்குது. ஆவுடையார் கோயிலில் ஆத்மநாத சாமியை போய் வழிபட்டு வர்றது நல்லது. இந்த இரண்டையும் நீங்கள் வருஷத்தில் ஒரு முறை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிறந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதல் பலன் இருந்தாலும் அந்த கெட்ட பலன் குறைஞ்சி வாழ்க்கையில் சுப பலன் கிடச்சி நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவீங்க. அதனால் ஜாதகபூர்வமாக வாழ்க்கையில் மேன்மைக்கு வரவங்களுக்கு ராஜயோகம் எப்பயுமே தித்திக்கும். வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் படுறவங்க இந்த பரிகாரத்தை பண்ணி வாழ்க்கையில் மேன்மைக்கு வாங்க, நல்லபடியாக இருங்க, ராஜயோகமாக நீங்களும் இருங்க. ஸோ அடுத்தா கன்னி லக்னம். ஸோ ஒரு கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கணும் அப்படின்னா அவங்களோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும் சார்? கன்னி லக்னம் அதாவது நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் ரொம்ப செலுசெலுப்பாகவும் இருக்கவங்க பார்த்திங்கன்னா அந்த கன்னி தான். பேர்லேயே கன்னி. இந்த கன்னி அப்படிங்கிறது ஆணாக இருக்கட்டும், அது பெண்ணாக இருக்கட்டும், இந்த ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 40 வயசு, 35 வயசு இந்த வயசுக்குள்ளே இருக்கவங்க பூரா பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் பீஸாகவே இருப்பாங்க. இதுதான் கன்னி பருவம்னு சொல்கிறது. அந்த கன்னி பருவத்தை தான் கன்னி லக்னம் அப்படின்ட்டாங்க. இப்போ அந்த கன்னி என்பது பச்சை பசேர்னு பார்க்க அழகாக இருப்பது தான் கன்னி. பச்சை பசேர்னு பார்க்க அழகாக யார் இருப்பாங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மா இருக்கும். அப்போ மதுரை மீனாட்சி அம்மனுடைய உருவச்சிலை மரகதத்தால் ஆனது, பச்சை மரகதத்தால் ஆனது. அம்மாவை வழிபட்டோம்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வரும். ஃபஸ்ட்டு அடிப்படை புரிஞ்சுக்கிங்க. மரகத லிங்கம் எங்கெங்கே இருக்கோ அதில் வழிபட்டால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். லக்னம் கன்னியா லக்னம் கன்னியா லான்னு போட்டிருக்கோம். லக்னத்தில் லான்னு போட்டிருப்பாங்க. அந்த லாக்குடைய புதன் ஆட்சி பெற்றிருப்பார். அப்படி புதன் ஆட்சி பெற்றிருந்தால் அறிவுக்கு அதிபதி புதன் ஆட்சி பெற்றிருக்காரு. அப்போ ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் மேன்மைக்கு வரணும் அப்படின்னா புதன் ஆட்சி பெற்றிருக்க ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட், ஆட்சி பெற்றிருந்தால் வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்க, வாழ்க்கையில் வெற்றிக்கு வருவாங்க. 9, 10, 11 புதன் இருந்து கன்னியா லக்னத்தில் இருக்கலாம், 9, 10, 11 இருக்கலாம். அப்படி இருந்து குருவால் பார்க்கப்பட்டிருக்கணும். லக்னத்தை பார்க்கணும், இல்லைன்னா 9 பார்க்கணும், 10 பார்க்கணும், 11 பார்க்கணும். அப்படி குரு பார்த்துருக்கணும், அல்லது குருவினுடைய காலில் அமர்ந்திருக்கணும் புதன் பகவான். அப்படி அமர்ந்திருந்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில் சொந்தமாக சம்பாரித்து முன்னுக்கு வருவாங்க. 60 வயசானாலும் 70 வயசானாலும் என்னப்பா இந்த பையன் அன்றைக்கி பார்த்தேன், 20 வயசில் பார்த்த மாதிரியே அந்த பையன் இளமையாகவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோன்னா புதன் ஆட்சி பெற்றிருக்கிறது தான் காரணம். அப்போ பிறக்கக்குள்ளேயே யாருக்கு புதன் மிதுனத்தில் ஆட்சியும் கன்னியில் ஆட்சியும் பெற்றிருக்காங்களோ அவங்களாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் பீஸாகவே இருப்பாங்க. அதுவும் அவங்கள குரு பார்த்துட்டால் சொல்லவே தேவையில்லை, ஃபிகர்னு சொல்லிட்டு போடலாம். அழகாக இருப்பாங்க எப்பயுமே. 60லேயும் 20 மாதிரி இருக்கவங்க யாருன்னு கேட்டால் இவங்க தான். 60லேயும் 20 மாதிரி இருக்கவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கன்னியா லக்னம், கன்னியா ராசி இவங்க தான். அப்போ இந்த அளவுக்கு இவங்களுடைய ஒரு ஆக்டிவேஷன் ஒரு பார்க்க நல்லாயிருக்கும். அதுலேயும் சந்திரன் கூட சேர்ந்து தான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. புதன் சந்திரன் அவங்க பேசுனாங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு அழகாக பேசுவாங்க. அவ்வளோ ஒரு பாயாசம் சாப்பிட்ட மாதிரி அவ்வளோ ஒரு இனிமையாகவும் அவ்வளோ ஒரு தெளிவாகவும் பேசுவாங்க. வாழ்க்கையும் அவங்க சொந்தமாக படித்து வாழ்க்கையில் முன்னுக்கு சொந்த தொழில் வச்சும் வாழ்க்கையில் முன்னுக்கு தெளிவாக இருந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வருவாங்க. ஒரே லக்னம் கன்னியா லக்னம்.
அவங்க அறிவால் மேன்மைக்கு வரக்கூடிய லக்னம் எதுன்னு கேட்டிங்கன்னா கன்னியா லக்னம். இவங்களுக்கு ஏதாச்சும் இந்த புதன் கூட அல்லது சந்திரன் கூட ராகுவோ கேதுவோ சனி பகவானை கூடி இல்லைன்னா அவங்க காலில் உட்காந்துருக்காங்க இவங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில கஷ்டங்கள், உடல் உழைப்பில் லாபங்கள் வர்றதில்ல, வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வரலாம். இவங்க பூரா அவங்க பிறந்த மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மனை போய் புதன்கிழமை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கு பெறும். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறையா பேர்த்துக்கு நாம் சொல்லி லட்சக்கணக்கான பேர் போய் தமிழ்நாட்டில் அவங்க மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட்டு வந்து, சார் நாங்கள் போயிட்டு வந்தோம், இப்போ நல்லாயிருக்கோம், முதலைக்கு இப்போ நல்லாயிருக்கோம், நாங்கள் பிறந்த மாதத்தில் பிறந்த நட்சத்திர கிழமையில் நாங்கள் போயிட்டு வந்தோம், நல்லாயிருக்கோம், புதன்கிழமை போய் இறைவனை வழிபட்டு வந்தோம், நல்லாயிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் நீங்களும் உங்கள் கஷ்டத்துலேருந்து விடுதலை பெறணும்னா மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். ராஜயோகம் தரக்கூடிய ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு உண்டான வழிபாடும் சொல்லியிருக்கீங்க. இது நம்ம நேர்கள் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் சார். தொடர்ந்து நம்ம ஜோதிடம் சார்ந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அடுத்தடுத்த பதிவில் வந்து பேசலாம். அது வரைக்கும் நன்றி. வணக்கம்மா.